அதிமுக ஆட்சியில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக அளித்த புகாரில் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சையது ரஹமத்துல்லா என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர்கள் நியமன முறைகேடுகள் பற்றி விசாரிக்க குழு அமைக்க சிண்டிகேட் குழு தீர்மானித்தும் நடவடிக்கை இல்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக அளித்த புகாரில் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. சையது ரஹமத்துல்லா என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேராசிரியர்கள் நியமன முறைகேடுகள் பற்றி விசாரிக்க குழு அமைக்க சிண்டிகேட் குழு தீர்மானித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், கூடுதல் விவரங்கள். கடந்த அதிமுக ஆட்சியில சென்னை பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை மீறி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க குழு அமைக்க பல்கலைக்கழகத்துக்கு அதிகாரம் வழங்கி 2018ஆம் ஆண்டு சிண்டிகேட் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில விசாரணை குழுவை அமைக்க கோரி சையது ரஹமத்துல்லா என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு மனு அளித்திருக்கிறார். அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாததால 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் பல்கலைக்கழகத்துல 22 பேராசிரியர்கள் நியமனம் முடிவடைந்து விட்டதாகவும் இந்த நியமனங்கள்ல முறைகேடுகள் நடந்துள்ளதாக விண்ணப்பதாரர்கள் எவரும் எந்த புகாரும் அளிக்கவில்லை என்று அவர் பதில் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வு மனுதாரனுடைய புகார் இதனால் வரை பரிசீலிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட அந்த புகார் மனு மீது விசாரணை நடத்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த விசாரணையில பேராசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நடைமுறையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.